ஒரு ஒரு சட்டம், ஒரு ரூல்ஸ் அப்படின்னா அது எதுக்காகனா என்ன ஒழுங்குபடுத்துறதுக்கு. இல்லை, ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குன்னா எதுக்கு? எல்லாரும் கரெக்டாக வரிசையில் போகணுன்றது. ஏடா கூடமா போனால் என்ன ஆகும்? யாருமே போக முடியாது. எல்லாருமே அப்படி அங்கேயும் நிற்க வேண்டியதான். எல்லா சட்டத்திற்கும் ஒரு காரணம் இருக்கு. அது அவைகள் எல்லாவற்றை விட மேலானதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற சத்தியம். அதை அப்போ இதை ஃபாலோ பண்றது அப்படின்றது என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணாம இருக்கிறதுக்காக. நம்ம என்ன சொல்லுங்களேன், நான் என்னுடைய கல்லூரி படிப்பு, ஸ்கூல் இதுக்கு கீழ்ப்படியாம போனா என்னுடைய எஜுகேஷன் மட்டும்தான் ஸ்பாயில் ஆகும். என்னுடைய கல்வி மட்டும்தான் கெட்டு போகும். 10வது வகுப்பு படிச்ச டெண்டுல்கர் இப்ப எப்படி இருக்காரு? வாழ்க்கையில சக்சஸா இருக்கிறார். சோ எஜுகேஷன் மட்டும்தான் போகும், என்னால வாழ்க்கை வாழ்ந்துட முடியும். ஆனா இந்த ஆத்மான்னு இருக்கு பாருங்க, இதை காப்பாத்தி கொள்ளணும்னா அவர் சொல்ற ரூல்ஸை நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் விதிச்சது அவர் சொல்றார், என் நியமங்களையும் என் கட்டளைகளையும் நீங்கள் கை கொண்டால் நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், தேசத்துல சேமமா வைப்பேன், உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், உங்க பேரை நான் பெருமைப்படுத்துவேன், எனக்கு என் சொல்லுக்கு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால். அல்லேலூயா.